கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு ஏசா என்று 2 பேர் இருந்தார்கள். யாக்கோபு என்பவர் குணசாலி, வீட்டிலே சஞ்சரித்து கொண்டிருப்பவன். ஆனால் ஏசா அப்படியல்ல, வனசஞ்சாரி. காட்டுகளுக்கு சென்று அங்கு விலங்குகளை அடித்து கொன்று ஆகாரம் கொடுப்பவன். அப்படியாக உலகத்துக்குரிய காரியங்களை பார்த்து அதன் மூலமாக இருப்பவன். யாக்கோபு அப்படியல்ல. யாக்கோபு கர்த்தருக்கு பிரியமானவன். இரவு முழுக்க கர்த்தரிடத்தில் போராடி வெற்றி பெற்றவன். ஏசாவை போல அந்த பைத்தங்கூழுக்கு ஆசைப்படக்கூடாது. சேஷ்டபுத்திர பாகத்தை தின்பதற்கென்றே தின்னே விட்டு போட்டான். அப்படியாக இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஏசாவை போல இருக்கக்கூடாது, யாக்கோபை போல இருக்க வேண்டும். யாக்கோபு தான் இஸ்ரவேலாக மாற்றினார் கடவுள். அந்த இஸ்ரவேல் வம்சத்தில் வந்தவர் தான் ஏசப்பா. அவர்கள் ஏசப்பா தான் வானத்தை பூமி அண்ட சராசரங்களையும் படைத்தவர். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் போராடி வெற்றியை வாங்க வேண்டும். இரவு முழுக்க ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். லைக் பண்ணுங்கள்.